செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பயங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் பூரா போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. டேய் தம்பி, காபி குண்டா? கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவ். ஆமா, பாட்டி யாரு? பார்த்தியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா? லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? பேங்கர்ற கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே. நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. போற சர்ரா பொங்கல்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா, நீ போட்டோவெல்லாம் எடுப்பியாமே, என்னையும் ஒரு போட்டோ எடுவேன். அப்படியே அதை பேங்க்ல மாட்டி வைப்பான். வேணாம் சார், கஸ்டமர்லாம் பயந்துருவாங்க. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. என்னையெல்லாம் எடுப்பியா? பொம்பளைங்க எல்லாம் விழுந்து விழுந்து எடுப்ப, அப்புறம் வாங்கி கட்டிக்குவேன். யார் வாங்கி கட்டிக்கிட்டது? பாத்துக்கிட்டே இருங்க, அவளை நான் என்ன பாடுபடுத்துறேன். ஏய், அவங்க அண்ணன் ஒரு மாதிரி. இப்பதான் ஒருத்தன் வலது கைய வெட்டி இடது கையில கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை வலது கைய வெட்டுவானோ இடது கைய வெட்டுவானோ. ஒரு கால் 2 கையும் வெட்டிட்டான்னு வச்சுக்கோ, நீ எப்படி சாப்பிடுவ? அதையும் பாத்துருவோம். அவ என்ன 4 பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்தின மாதிரி நானும் அவளை அவமானப்படுத்தல. நான் சேர்க்கவே இல்ல. வெளியில வாயா, வாயா வெளிய. என்னது வெளிய வாயாவா? கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுமா, நான் இந்த பேங்க் மேனேஜர். அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் வர சொல்லு. ஒட்டகமா? ஒட்டகம் எல்லாம் இங்க கிடைக்காது, பாலைவனத்துல தான் கிடைக்கும். ஏய், என்ன வேணும்? ஏன் கத்துற? யோ மேனேஜர், அந்த ஆள் கிட்ட கேளியா. ஏயா, உனக்கு தெரிஞ்சு இங்க ஒட்டகம் ஏதாவது கிடைக்குமா இல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க. ஒட்டகம் இல்ல பொட்டகம் இல்ல. ஏன் நீ அந்த ஆளை வச்சிருக்கிற? இது இந்த ஆளை நான் வச்சிருக்கேனா? வெளியே வெளியே சொல்லிடாதம்மா, ஊர்ல என்ன தப்பா நினைப்பானுங்க. லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த ஆளை வேலைக்கு வச்சிருக்கு, புரியுதா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க எல்லாரும்? யோ, இந்த ஆளுக்கு வேலை என்ன? கொடுத்த கடனை வசூல் பண்றதா இல்ல இந்த மாதிரி காதல் கடிதாசி எழுதுறதா? உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? இப்ப பாரு, பட்டா விஷயம் நடக்க போகுதோ கும்பா விஷயம் நடக்க போகுதோ. ஏன் சார், காதல் கடிதாசி எழுதுறதுக்கு இந்த வாயாடியை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? நான் யாருக்கும் எந்த கடிதாசியும் எழுதல. என்னையா முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்க பாக்குற? இப்படி ஏதாவது உறுத்தி பற்றி பேசுவேன்னு தெரிஞ்சுதா கடிதாசி கையோட கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்ற? நான் எந்த கடிதாசியும் எழுதல. நீ தான் எழுதன. நான் எழுதல. நான் எழுதல, நீ எழுதலைன்னு அந்த லெட்டரை கொண்டாமா, பிரிச்சு படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போக போகுது. என்னம்மா அந்த கத்து கத்துன? வெறும் வெத்து பேப்பரா இருக்கு. உன் கண்ணுக்கு ஏதாவது புறப்படுதான்னு பாரு. முதல்ல அந்த கடிதாசி பிரிச்சு பார்த்துக்க கூடாது. உன் பேச்சு நம்பி வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. சரியான வாயாடி, நீ வாடி போலாம். சரிங்கடி. புத்திசாலித்தனமா என்ன ஏமாத்திட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காத. நீ சரியான ஆம்பளையா இருந்தா கடிதாசி எழுதி இருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் சேதி. நான் அதுல எழுதித்தான் இருக்கேன். வேணா அந்த பேப்பரை வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணியில நினைச்சு பாரு, அப்போ புரியும் உனக்கு நான் சரியான ஆம்பளையா இல்லையான்னு. சரிதான் போவியா? ஏன்பா வெறும் பேப்பர் தான் இருக்கு, ஆனா எழுதியிருக்கேன்னு சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், வெரி சிம்பிள். எப்படி? வெத்து பேப்பர்ல சோப்பு கட்டியால எழுதுனேன், அத தண்ணியில நினைச்சு பார்த்தா எழுத்தெல்லாம் பளிச்சுன்னு தெரியும். எப்படி? பழிக்கு பழி. சபாஷ். ஆமா, பேங்க் அக்கவுண்ட் கூட தண்ணியில நினைச்சாதான் தெரியுமா? சார், அதெல்லாம் சோப்புல எழுதல, பேனால தான் எழுதியிருக்கேன். நல்ல வேலை, இல்லைன்னா ஏன் வேலை போயிரும். வேலை தானே, போகட்டுமே. ஆமா ஆமா, போனா எனக்கு என்ன? இது ஏன் வேலைப்பா? விழுந்துருச்சு விழுந்துருச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். விழுந்துருச்சு விழுந்துருச்சு.
என்னது கருப்பட்டியை எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க. கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேற ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி, மாங்குட்ட தலையா, கருப்பட்டி, நில்லு. சொன்னா சொல்றேன், கண்ணு. யோ, நில்லுங்க. கருப்பட்டி, இந்த பசங்களுக்காக நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. அப்படியா? யோ, ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 ரூபாய் எனக்கு தரணுங்க. நானு உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபா தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபா தரணும். 28 ரூபாய் எனக்கு தர்றேங்க. ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 ரூபாய் பாக்கி இருக்கும். ப்பு, இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது, கேட்க கூடாது. கேட்டுக்கங்கய்யா, உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன், தவறா நினைக்காத. பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன். இது உன் கையில காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே, பின்னி. மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவனுங்க கிட்ட சொல்லாத. இந்தா. யோ, இங்க வாங்க ஐயா. விழுந்த பணத்துல 10 ரூபாய் தடவை எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்கய்யா. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலைய காசையை வாங்கிட்டு நம்மள காட்டி கொடுத்தானே. விடாதீங்க. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். நில்லுடா, கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது. சொன்ன கேள்றா. அடே ஏய் நில்லு. அரே अरे भैया निल्लो, ये शैतान निल्लो निल्लो. अरे शैतान ஓடாதே நில்லு. ஏ நில்லு, ஓடாதே நில்லு 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 நில்லு. பணம் வாங்கும்போது நின்னு வாங்குற, பணம் கேட்கும்போது ஓடுறே. அதுக்கு பேர் தான் கடை. உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம். உனக்கு கேஷ் நஷ்டம், எனக்கு ஒரு கேஸே நஷ்டம்யா. ஆமா, இப்ப என்ன எதுக்காக பிடிச்ச? அரே சைத்தான், உன்னை பிடிச்சா எனக்கு பணம் வரும். சைத்தான் பிடிச்சா பணம் வராது, பைத்தியம் தான் வரும். என்ன? யோ யோ, உன்கிட்ட பணம் வாங்காம சும்மா விட மாட்டேன். யோ, உன்கிட்ட கடை வாங்கினதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா? ஏன் ஓ ஞாபகம் வருதே? அப்ப சுண்டல் தின்னு. கிண்டல் பண்றியா? யோ, ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமா. ஏயா, இந்த ஈட்டிக்காரங்கிட்ட கடை வாங்கிட்டியா? வேற ஒரு ஈட்டிக்காரர் இருந்தா சொல்லு, அவங்கிட்டே வாங்குறேன். கடை வாங்குறியா? அது உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னையா வெக்கம்? இந்தியாவே கடை வாங்குது, ஆனா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏயா இப்படி எல்லாம் வாழ்ற? எங்களை மாதிரி வாழக்கூடாதா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். உன் பேரு லஞ்சநாத, உன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி. உங்களை மாதிரி எல்லாம் என்னால வாழ முடியாதியா. நான் கடன் வாங்கினா இந்த ஆளுக்கு தான் வாங்குவேன், ஆனா திருப்பி கொடுக்க போறதில்ல, அது வேற விஷயம். வெளியே சொல்லிடாத, அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது. பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன். எத்தனை வருஷமா எனக்கு நண்பன், உன்னை அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா? அப்ப பணத்தை நீ கொடுத்துரு. தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே? தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது. எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க. புருஷன் யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியுதா? கவலைப்படாத, வட்டியை தந்துறேன்னு சொல்ல வந்தையா. வரலே, உன்னை சும்மா விடுறான் இல்லை. வா, இந்த நாட்டை அடிக்குது. எல்லா போலீஸ்கார் மாதிரி நீங்களே இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான்? அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க. கல்யாணமே சுருட்ட பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையல், கோட்ரேஜ் பீரோ, மிக்ஸி, ஃப்ரிட்ஜே வாங்கிட்டா. ஃப்ரிட்ஜே வாங்கிட்டாளா? எப்ப அது மேல லாரி ஓட போறா? சும்மா இருங்க, நான் சொன்னது ஃப்ரிட்ஜ். இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல. உங்களை இப்படித்தான் போலீஸ்ல சேர்த்தாங்களோ? சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது, இப்பதான் மறந்துட்டேன். இத பாருடி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது. வயசு 99 ஆகுது. போய் தொலைய வேண்டியதுதானே? இன்னும் 1 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே தீருவன்னு சபதம் போடுறான். பெரிய கவாஸ்கரு செஞ்சுரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இத பாரியா, என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுனேன், என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாயிதான் வரும். சுமாரியா, அப்பவே தலைய அடிச்சுக்கிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்பிள வேண்டாம் வேண்டான்னு கேட்கல. அடியே, என் மகனைய பத்தி உனக்கு தெரியாது.
கலெக்டர் மகளே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறுல நின்னு போச்சு. ஏன்? அவ முடியாதுன்ட்டா. ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா அதிகமா பேசாதடி. என்னையா செய்வேன்? ஊசியால வாய தச்சுவேன் தச்சு. யோ, நான் கூட பேசினதானே என் ஊசியால வாயை தைப்பேன். இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன். நீ என் கூட பேசாத. ஊசி மிச்சம் போடி. சரிதான், பாயா. போடி. இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ. புரியா, புரியா, ஓடா, 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 புரியா, ஓடாயா, புரியா. ஏண்டா டேய், உள்ள தள்ளி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்பறா தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். டேய், என்ன சொல்லுடா? முட்டையை பேத்துறேன். சொல்லுடா. சொல்லவா? சொல்லுடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சுக்கோங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வார்டன், இவர் ஒரு வார்டன். முதல் கம்பியில ஏறினேன், 2வது கம்பியில ஏறினேன், உட்கார்ந்தேன், ஓட போறேன். திரும்பிக்கங்க. திரும்பிக்கையா? ஓடிட்டேன். சரி ஓடு. உண்மையை சொல்றேன். ஓடிட்டாயா? செவுத்து மேல ஏறியா? இடது கால்ல கண்டாடி குத்திருச்சியா? நீ ஏறியா? ஐயோ, எனக்கு வலது கால்ல முள்ளு குத்திருச்சியா? இந்த பக்கம் ஓடுவோம். திருட ஓட. இப்படி இப்படி. ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல் இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பும் தலையும் ஒன்னா இருக்கு, கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல் இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமாமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்ததான் வந்தீங்க. 2 நாளைக்கு தங்கிட்டு போங்க. 2 நாள் தங்கிட்டு போ சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட, இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? 2 நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு 2 நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய தொடுற? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கருணை கலந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க. போங்க. அட வாங்க. என்ன இங்க வந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். அப்பா, நல்ல சாப்பாடு. இதுக்குன்னு முதல்ல சிறுசா போச்சே. திருப்தியா சாப்பிட்டேன். கச்சிப்பங்க. என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல. திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா என்ன 3 நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன? நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற. என்ன பண்றது? புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன சிரிக்கீங்க? இன்னும் வெத்தலை பாக்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம். நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் 3 நாள்ல பேசிடுவோம். இத பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். நீங்க போங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறான், பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிட வேண்டியதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க 2 பேரையும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? நில்லுங்க நில்லுங்க. ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபாயா? இல்லையா? இல்லையா? இது என்ன முடிச்சு? சினிமாவுக்கு வேற போகணும். 10 ரூபா. ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம்? சினிமா தான் முக்கியம். இந்த வாரமா ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமா போக சொன்னாரு. போகவா வேணாமா? போக வேண்டாம்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம். என்ன? இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க வாங்க.
எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். படம் ஆரம்பிச்சுவாங்க, போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சே. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு ஊதுனேன். ஏன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு படுத்தேன். ஆமா, உங்க சம்சாரத்தங்க சும்மா வெளியே உட்கார்ந்துருக்கா. சும்மா இருக்காங்க. அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. விசில. இந்த கருப்பட்டி பய ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காஃபி? அவங்க உங்க சொந்தக்காரங்களே அவங்க தான் கேட்கணும். அவங்க சொந்தக்காரங்களை அவங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது? ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு இங்க வந்து தங்கி இருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. சரியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன தேய்ச்சி விட போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துற போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன்னு சொல்லியிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியும். முழிக்கிற மொழிய பாரு. யாரா நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டினான். எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை தேடித்தான பல நாளா நாங்க அலைஞ்சுட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா திருடகளை. என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சு தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி. ஹலோ, உங்க வீட்டை பாதுகாக்கிற சென்ட்ரினா எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போய்கிட்டே இருக்கியே. யோ, உனக்கு எதுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? போயா. யாரு அங்க திருடுறது? பாதியை வச்சுட்டு மீதியை எடுத்துட்டு போ, ஏன்னா அது எனக்கு வேணும். வலது காலாவது இடது காலம் அடிச்சு போட வச்சிடுவேன். ஐயா, யாரா நீ? சார், தப்பிச்சு போனான தூக்கைஜி ராஜா, அவனை பத்தின பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது விஷயமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தான். அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்கறான். அதான் இங்க தள்ளி வந்துட்டோம். அடிக்கவங்க சார். தவளை தான் வாயால கடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்படல. இப்ப என்னன்ற? அது மாதிரியே தான் சார் என் நிலைமை. டீ கடையில இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்குல வண்ணாரப்பேட்டை காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்ன சார். சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சார், இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவனை விசாரிச்சா 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரகசியம்லாம் அவன்கிட்ட கிடைக்கும் சார். ஸ்டேஷன்ல போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? அங்கே பார். அடிக்காதீங்க. ஐயோ 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 ஐயோ, அடிக்காதீங்க. ஐயா ஐயா, எம்மா அடிக்காதீங்க. நான் போய் சொல்ல மாட்டேன், இனிமே சொல்ல மாட்டேன். சார் சார், அடிக்காதீங்க சார். நான் அட்ரஸ் சொல்லிடுறேன், எழுதிங்க சார். உண்மையை சொல்லு. வண்ணாரப்பேட்டை காளிமுத்து 115 7வது கிராஸ் தெரு, வண்ணாரப்பேட்டை. நீ எங்க இருக்க? நானா பால்காரக்காரன 11 பை சேனாம்பட்டை எல்லாம் சொல்றது. அப்படி சொல்ல வேண்டியதானே, ஏன் பயப்படுற? இது போதும், இந்த கேஸ வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன். அப்ப வருகிறேன் சார். ஓகே கான்ஸ்டபிள். கூப்பிடுங்க சார். நீயா கான்ஸ்டபிள்?
என்ன பொங்க இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? என் தம்பின்னு நினைச்சியா? நான் தான். ஏன் கர்ணா இப்படி சோழிவனமா இருந்தவன் தல எப்படி இப்படி பாலைவனம் ஆச்சு? அடிக்கிற போறவன் எப்படிதான் அடிக்கிறதா? சொல்லுண்ணா. அந்த கன்றாவி ஏன் கேக்குற? எங்க வீட்டு எரும கண்ணு குட்டி செத்து போச்சு. எங்க அப்பா கண்ணு குட்டிக்கு பதிலா மாட்டு பக்கத்துல என்ன நிப்பாட்டி வச்சுட்டான். மாடு பாசத்துல தலைய போற நக்கி முடிய போற தின்னு பிடிச்சு. நீயும் ஒரு வகையில அப்படித்தான் இருக்க. இல்ல நிறத்த சொன்ன குணத்துல பாலு. அப்ப காப்பி வச்சிருவோம். பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணணும். பாலெல்லாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கணும். என்ன அப்ப என்ன புத்தி இல்லங்கிறியா? உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு அப்படித்தான் டீ கடையில பன்னாரப்பட்ட காளிமுத்துன்னு பேச்சுவாக்கல சொல்லிவிட்டேன். அப்புறம் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சு போயிட்டாங்க. அப்படியா? நான் விடுவனா? தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பிச்சு வந்துட்டல. பைத்தியக்காரங்க எங்க போய் தேடுறாங்களோ? இந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்துவை நான் கைது பண்ணிட்டேன். கவர்மெண்ட் என்ன எங்க வச்சுன்னு தெரியுமா? இல்ல சும்மாரியா, எப்ப பார்த்தாலும் அபசுகுணமாவே பேசிக்கிட்டு. எட்டி மிதிச்சேன். சொந்த ஊர் எந்த ஊரு? அங்கே போய் விழுவ. வாய வச்சுட்டு சும்மாரியா? நீங்க நொட்டுங்க சார். தட்டுங்க சார். இரியா லொட்டுறேன், தட்டுறேன். சிஐடி இன்ஸ்பெக்டர் சார். சாரி, தெரியாம உங்க தலையில தட்டிட்டேன் சார். என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். இதான் சார் கர்ண வீடு. அப்படியா? ஆமா சார். என்னங்க? அது ஒண்ணும் இல்ல. யாராவது வந்து கேட்டா நான் இல்லன்னு சொல்லிடுறேன். என்ன வேணுங்க? ஒரு 5 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. Shut up. உண்மையை சொல்லு. தலை பூரா முடியே இல்லாம அமாவாசை தலையை ஒருத்தர் இருப்பானே, பால்கார கர்ணன், அவன் எங்க? அவர் வந்து பால் வியாபாரம் பாம்பே போயிருக்காரு. இந்த ஊர்ல எவனுமே பால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. என்ன வந்து என்ன விளையாடுறியா? அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல. அவன் ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்தான். அங்க போய் நாங்க விசாரிச்சதுல சில துப்புகள் கிடைச்சது. துப்பு கொடுத்ததுனால கவர்மெண்ட் அவனுக்கு 10,000 ரூபாய் இனாமா கொடுத்திருக்காங்க. அந்த 10,000 ரூபாய பால்காரன் கர்ணகிட்ட கொடுக்கலாம்னு அலைகிறோம். இந்த நேரம் பார்த்து அவன் பாம்பே போயிட்டான். என்னங்க 10,000 ரூபாய்ங்களா? இந்த ரூம்குள்ள இருக்காரு, போய் பாருங்க. முனுசாமி சார், நீ இந்த பொண்ணு கூட என்ன சார் ரிட்டையர்ட் ஆக போற காலத்துல பாதுகாப்பா இருன்னு சொன்னேன். எஸ் சார். ஓ சாரி, ஓ சாரி. யோ கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அடச்சி எங்க காணா? ஹலோ, இங்கடா பண்ற? பால் கணக்கு பாக்குறேன் சார். அப்படியா? ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாம். எந்த? பரவாயில்ல சார். எந்த? சாரி சாரி சாரி, என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அது உங்க அப்பா மிஸ்டேக் சார். அட்ரஸ் தப்பா கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க சார். சார், அடிக்கிறதா அடிக்கிறீங்க, வெளியில முடிய போய் அடிங்க, இங்க அடிச்சிடாதீங்க சார். என் காதல் இருக்கா? இது பிரிட்டிஷ் விவகாரம். பிரிட்டிஷ் விவகாரமா? இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. கௌரவம் சார். ஓஹோ, பிரிஸ்டேஜா? ஏங்க பணம் கொடுக்கலீங்களா? இங்க கொடுத்தா சரியா வராது. ஸ்டேஷன்ல போய் எண்ணி எண்ணி பிரிச்சு கொடுத்தா தான் சரியா வரும். செஞ்சி துண்டால கட்டு. ஏன் கைய கட்டுறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எங்க நான் பணத்தை வாங்க ஓடிடும்னு இவருக்கு பயம். கர்ணா, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடாத. குடுக்கறத வாங்கிட்டு வந்துறேன். இல்ல இல்ல, போகும்போது நாங்களே கொடுத்துக்கிட்டே தான் போவோம். அது உங்க சௌரியம். பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா? இது என்ன மிலிட்டரி ஹோட்டலா? காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வரட்டுமா? போங்க சார். வாங்க. வர்றேன். டாட்டா வேற. வாங்க. யோ, ஏறோம்ல. யாரடா? பொய்ய ட்ரெஸ் குடுப்பியா? அதுல உட்காராத. அது ஏன் சேரு? தெரியாம வந்துட்டேன் சார். ஐயோ, அம்மா அடிக்கிறாரே. ஓடாதே, என்னால ஓட முடியாது. என்ன சார், ஓடுனாலும் அடிக்கிறீங்க, ஓடாதாலும் அடிக்கிறீங்க. ஏய், ஆடாதே, என்னால ஆட முடியாது. அம்மா எலும்பு முறிஞ்சு போச்சு. இன்னும் அடிக்கவே இல்லை. ஏன்டா கத்துற? அடிக்கிறையா? அங்க பாருங்க சார்,
ஐ, ஏமாத்தி விட்டேன். சார், இந்த ஒரு தடவை சார். சுத்தி சுத்தி சார், 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 சொன்னா கேளுங்க சார். சார், இந்த ஒரே ஒரு தடவை. அப்பா வயசாகி போச்சு ஓட முடியல. இங்கேயா அவன்? ஓடிட்டேன் சார். தேங்க்ஸ். ஏய் உடனே போலீஸ் நாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ஆமா பீரோக்குள்ள இருக்குது யாரு? அவன்தான் சார். அதையே முதலே சொல்லல. ஏய் வெளியே வந்துரு. வந்து அடிப்பீங்க. வெளியே வரலைன்னா அடிப்பேன். வரமாட்டேன். சிக்கிக்கிட்டேன் சிக்கிக்கிட்டேன். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தேங்க்ஸ். ஆமாம் சார். ஐயோ, அடிக்காதீங்க சார், சொன்னா கேளுங்க சார். ஐயோ, 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 நம்ம செய்ய மாட்டேன் சார். சார், ஒரு கை கூடுது. ஐயோ, 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 அடிமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. என்னங்க சார் இது? என்ன சார் அடிச்சு இப்படி கேட்கிறாரு? போலீஸுக்கே பொய்ய ட்ரெஸ் கொடுக்குறான். பொய்ய ட்ரெஸ்ஸா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் சார் இவரு? அவரும் போலீஸ்காரர் தான். இப்ப டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் சார் ஜாயின் பண்ண வருவாங்க? நியாயமா இன்னைக்கு 10 போலீஸ்காரங்க ஜாயின் பண்ண வரணும். ஏன்? இல்ல, ஏன் ஜாயின் எடுத்து தனியா வச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. ஏண்டல? சார், ஏய், ஐயா, 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 பொய் சொல்ல மாட்டேன் சார். போடுங்க சார். என்ன கேளுங்க சார். சார், சார், பொய் சொல்ல மாட்டேன் சார். ஐயா, 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 ஐயா. இவர் ஏன் சார் அடிச்சாரு? அவர் டியூட்டி முடிஞ்சு போறாரு, அதனால அடிச்சிட்டு போறாரு. என்ன சார் இது? டூட்டிக்கு வர்றவரும் அடிக்கிறாரு, டூட்டி முடிச்சு போறவரும் அடிக்கிறாரு, டூட்டில இருக்கிற நீங்களும் அடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சின்ன பிள்ளையில ஸ்கூல் வாத்தியார் என்ன அடி அடிச்சாரு. அதுக்கு இப்ப என்ன அடிச்சு சார் பழி. இது? அதுக்கு நான் கிடைச்சனா? முனுசாமி செஞ்சி Yes, sir. கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க. ரொம்ப நன்றி சார். யோ, சும்மா தள்ளிட்டு போகாதீங்க. போகும்போதே லொட்டு 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 அடிச்சுட்டே போங்க. ஐயா, ஐயா, ஐயா. நான் வேற முடியாது சார். என்ன அது? மன்னிக்கணும் சார். நீங்க தான் உங்க கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் சம பங்கு எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா சார்? அதனால சிகரெட்ல பங்கெடுத்துக்கிறீங்களோ? தொலைச்சிருவன் தொலைச்சு. என்ன சார் ரொம்ப நேரமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அந்த பால்காரன் கர்ணங்கிட்ட எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார். அவங்க நான் உண்மையை கக்க வைக்கிறேன். அவன் என்ன நாகப்பாம்பா மாணிக்கத்தை கக்கிறதுக்கு? இல்ல சார், நேத்து ஒரு ப்ளூ பிலிம் பார்த்தேன். நேத்து ப்ளூ டைமண்ட் தியேட்டர்ல ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல கைதிகள் சேர்ந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு ஒரு புது மெத்தட கையாளுறாங்க. எப்படி? அதை நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை செஞ்சுட்டு ப்ரமோஷன் ஆயிட்டீங்கன்னா? கவலைப்படாதயா, நான் ப்ரமோஷன் ஆனா என் சீட்ல ஒண்ணு உட்கார வைக்கிறேன். அப்ப சரி சார். சொல்லு. என்னையா கவாலியா பாடுற? அப்படியா செஞ்சி? எஸ் சார். நீ போய் அந்த பால்காரன் கர்ணனை கொண்டு வா. சீக்கிரம் சொல்லுங்க சார், மாடலாம் கத்துக்கிட்டு இருக்கேன். பயம் இல்ல. வரையா? ஏய், நீ மட்டும் நான் மட்டும்தானா? போடா. இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப நன்றி சார். என் கையில துண்டெல்லாம் கொடுங்க, எனக்காக என் காதலி காத்துக்கிட்டு ஆமா, இருக்கோம். இவங்க பெரிய லைலா மச்சின்னு உட்கார்றா. வேண்டாம் சார். உட்கார்றா வேண்டாம் சார். எல்லாம் ரெடி சார். இப்படி வை. எதுக்கு சார் பெட்ரோல்? அது அப்புறம் சொல்றேன். கைத்தால கட்டு. எதுக்கு சார் கடை சொல்றீங்க? அதையும் அப்புறம் சொல்றேன். பையன் ஏன் சார் பெட்ரோல் ஏன் மேல ஊத்த வரீங்க? கார் ஊத்துங்க. சார், சார் விளையாடாதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். ஐயோ, சார் மூச்சடையுது சார். சொன்னா கேளுங்க சார். ஐயோ, 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 சார் எதுக்கு சார் தீப்பெட்டி எடுக்கிறீங்க? உண்மையை சொல்லு. வண்ணாரப்பேட்டை காளிமுத்து எங்க? தெரியாது சார். தப்பிச்சு போன தூக்கு கைதி ராஜாவுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? தெரியாது சார். உண்மையை சொல்லு. சார் சார்
சார் விளையாடாது சார், இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது. நான் இந்த நாட்டு பிரஜை. நீ எல்லாம் பிரஜை. மண்டைய பாரு, உலக உருண்ட மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறான். சார் 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 உண்மையை சொல்லு. வேணாம் 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 சார். சார் பக்கத்துல ஒரு உயிர் இருக்கு சார். சொல்ல மாட்டேன். வேற குச்சி வச்சிருக்கேன். இங்க பாரு, 5 குச்சி வச்சிருக்கேன். இதை அணைக்க முடியாது. பொருத்தி தலையில போட்டேன், அப்புறம் உள்ள முடியும் போயிடும். சார் சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் நேரடியாக வந்து காமிக்கிறேன் சார். அவ்வளவுதானே, சொல்ல வேண்டியதானே. ஏன் கவலைப்படுற? ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏன் சிரிச்ச? கான்ஸ்டபிள், இவனை உள்ள கூட்டி போய் புரிஞ்சு கொண்டு வர சட்டையே சொன்னேன். டேய், எங்களை என்ன மகாபலிபுரம் பக்கமா கூட்டு போற? சிட்டியை தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒண்ணுமே சொல்லாம வர்றீங்க. சொல்றேன் சார், வண்டியில் பாடுங்க. எதுக்குடா வண்டி நிறுத்த சொன்ன? அதெல்லாம் சிட்டிலே இருந்துட்டு வர்றது இல்லையா? அங்க வரல சார், இங்க தான் சார் வருது. என்னையவே ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஒண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்படியே தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறியா? சார் நான் அப்பெல்லாம் தப்பிச்சு ஓட மாட்டேன் சார். நீங்க வேணா பக்கத்துல நில்லுங்க சார். நின்னுதான் பாப்போமா சார்? நின்னு பாக்குறதுக்கு அது என்ன பொருட்காட்சியா? வாங்க சார் போய் பாப்போம். சரி, அதையும் தான் பாப்போமே எப்படித்தான் இருக்கிறான்னு. சார் வரமாட்டாங்க சார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பூச்சமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி போங்க. ம், இன்னும் கொஞ்சம் தள்ளி, ஆ, இன்னும் கொஞ்சம் தள்ளி, ஆ. யோ, சொல்றேன்ல, திரும்ப நில்லுங்களையா? இன்னும் கொஞ்சம். சார் போடுறேன் சார். தப்பிச்சு ஓடுறத பார்த்தா அவனா பள்ளிக்கூட்டத்துக்கு தலைநா போகுது சார். ஃபாலோ மீ. சார் என்னப்பா? கார் உங்க காரா? என் கார் தான். என்ன விஷயம்? நல்ல கண்டிஷனா இருக்கா? குட் கண்டிஷன்ல இருக்கு. இப்பதான் ஒர்க் ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அங்க பாருங்க. எங்க? ஐயோ, அம்மா அம்மா. Come on, Jeep. அப்பா, போலீஸ்ல இருந்து தப்பிச்சாச்சு. வண்ணாரப்பட்ட காரியத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வாழ்த்து புறா இந்த கதையா? இந்த பக்கம் தான் போயிருப்பான். வண்டியை திருப்பியா? சார், பாலம் ரிப்பேர் நடந்துட்டு இருக்கு. இது முடிய 10 வருஷம் ஆகும் போல இருக்க. இப்படி குறுக்கு பாதையில போ. பாத்தியா, கவுத்தி விட்டுறாத. ஐயோ, ரிவர்ஸ் விழுக மாட்டாங்களே. போலீஸ் வருது. விழுந்துருச்சு. அம்மா அப்பா, அம்மா அப்பா. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை தானே. நான் அம்மான்னு சொன்னா இவன் அப்பான்னு சொல்றான். டேய், யாரா நீ? யாரா அவன்? நீயா? டேய், எங்கடா என் அம்பாசிடர் காரு? பள்ளத்தாக்குல நடக்கு. அட பாவி, உன்னால என் காரும் போச்சு, காலு எலும்பும் போச்சு. உனக்கு காலு எலும்பு மட்டும் தானே போச்சு? எனக்கு எல்லாமே போச்சு. அங்க ஒட்ட வச்சிருக்காங்க. ஓட்ட தெரியாம எட்டிட்டு விட்டா காலை தூக்க முடியல. படு. கொன்னுடுவாங்கறியா? ஒண்ணுக்கு வருதியா? கர்மம் கர்மம். எழுந்திருச்சு தொலை.
ஏய், எங்க போற? எங்கேயும் போல சார். உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நடக்க முடியுமா? கொஞ்சம் கெந்தி கெந்தி நடப்பேன் சார். எங்க கெந்தி கெந்தி நட? ஓட முடியுமா? ஓடுங்க சார். எங்க ஓடு பாப்போம். சார் சார் ஓடுங்க சார். நீங்கவே ஓட சொன்னேன். புரியா? சார் நான் பேசுறேன் சார். யாரா இருந்தா நான் பிடிச்சா என்னய்யா? நீங்க எதுக்கு சார் இருக்கீங்க? எப்படி நம்ம தான் பிடிச்சாங்கன்னு வாங்கயா. அட ராமசாமி, உங்க அம்மா எப்படி சார் இந்த நேரத்துல அவங்கிட்ட பேசிக்கிட்டு? அம்மா மறந்து எல்லாம் புடிச்சாங்க. புடி. ஏண்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சு வரலான்னு பாக்குறியா? கைய கட்டியா? எத்தனை கட்டிடுறேன். இன்ஸ்பெக்டர் சார், நான் நிரபராதி. என்ன ஏன் ஜெயில அடைக்கிறீங்க? நான் என்ன குற்றம் செய்தேன்? என்ன குற்றம் செய்தேன்? நீ செய்த குற்றம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல கூறுகிறேன் கேள். கூறும், கூறி பாரும். பொய் அட்ரஸ் கொடுத்திருக்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்தி இருக்க, காரை திருடி இருக்க, லைசென்ஸ் இல்லாமலேயே காரை ஓட்டி இருக்க, காருக்காரனை கீழே தள்ளி அவனை காயப்படுத்தி இருக்க. ஏன் பால்ல தண்ணி கலந்தேன், அது எழுதிக்கங்க. நோட்டீஸ் பாயிண்ட். எஸ் சார். இப்படி எத்தனையோ குற்றங்களை செய்திருக்க. இந்த குற்றங்களுக்கெல்லாம் உனக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கல. என் பேரு வி கிருஷ்ணன் இல்ல. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டியா? இல்லை சார். என்னய்யா? எனக்கு இந்த கோர்ட்ல தானே நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நீ ஐநா சபைக்கே போனாலும் உனக்கு தண்டனை தண்டனை தான். போட்டா முதல்ல வாய. என் நிலைமையை தெரிஞ்சு எனக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க. நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றேனே தெரியல. உனக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கலடா. உன்ன மாதிரி அயோக்கிய பெயர்களை புடிச்சு ஜெயில போட்டோங்கிற சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன்டா. ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். சார், கைதியெல்லாம் கப்பி வாசிட்டாங்க. நிலைமை கட்டுக்கடனா போயிடுச்சு. கைதியெல்லாம் தப்பிச்சு போடுவாங்க போல இருக்கு. கமா ஃபாலோ மீ. புடிங்க. என்ன இல்லையா? ஓடியாங்க தோழர்களே, ஓடியாங்க. தப்பிச்சு ஓடிடலாம். ஓடியாங்க. போலீஸ் வரதுல ஓடிடணும். அன்னைக்கு மட்டும் ஜெயில் கைதியை நாம தப்ப விட்டுருந்தோம்னா நம்ம 3 பேர் குடும்பம் முச்சந்தில நின்னுது சார். எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்கிய, நல்லதையே பேச மாட்டியா? ஐடி கிட்ட இருந்து வந்திருக்கு, ப்ரமோஷனா இருக்கும். முதல்ல வர வேண்டியது, லேட்டா வந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அபசகுணம் பிடிச்சது மாதிரி நீங்க வீட்டுல வான்னு சொன்னீங்க. ஆமா, இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் பொறுப்பா வேலை பார்க்கலன்னு என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தானே இதுக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் பால்கார கண்ணனுடைய சாபம். அது உங்களை சும்மா விடாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் போய் பால் கறக்கணும்னு சொல்றீங்க? அது இல்ல சார், முதல்ல அவனை விடுதலை பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சூரியமேடு சுக்காமேடு, சொந்த ஊரு சூளமேடு. வெக்கமா சார் உங்களுக்கு? ஆபீஸ்ல குப்பை கொண்டு பொம்பளை கூட ஜோசியம் பாக்குறீங்களா? அவளுக்கு இருக்குப்பா கையில ரேக. ஐயோ சுபி, இந்த ஆளை நம்பாத. முதல்ல ஜோசியம் பாக்குறது கையை பிடிச்சு பாப்பாரு, அப்புறம் உடம்பு சொல்லிட்டாலும் கழுத்து தொட்டு பாப்பாரு. நான் மச்ச அவதாரம், மச்சத்தை பார்த்து மச்ச ஜோசியம் சொல்லுவேன். திரும்ப அடேங்க அப்பா, உடம்பாது மதுரை திருமல மகள் தூண் மாதிரி உலகத்தையே சுத்தி வந்துடலாம் போல் இருக்கு. ஒன்ன சுத்த முடியலையே. போமா போமா. ஜோசியங்கிற உன்னதமான தொழில வச்சு ஏன் சார் ஊரை ஏமாத்துறீங்க? நானா ஊரை ஏமாத்துறேன்? நீட்ராக நீட்ராக. உன் பேரு பிச்சுமணி கரெக்டா? நீ ஓரியன்டல் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ற கரெக்டா? இதெல்லாம் ஊருக்கு தெரியுமா சார்? உன் ஆபீஸ் டோர் நம்பர் 70, போன் நம்பர் 426218 கரெக்டா? நிறுத்துங்க சார், ஊரை ஏமாத்தாதீங்க. ஜோசியத்தில் என்ன தெரியுமா சொல்லிருக்கான்? நல்லதை மட்டும் சொல்லு, கெட்டதை சொல்லாதேன்னு. இப்போ நான் கெட்டதை சொல்ல போறேன். கொண்டா கைய. இது இடது கை, கெட்டதுக்கு தான் யூஸ் பண்றேன். இதை விடு, அதை கொண்டா. என்னது 4 விரல் தான் இருக்கு? ஓ, ஒரு விரல நான் பிடிச்சிருக்கணும். போன ஜென்மத்துல நீ ஒரு பொம்பளை, கோண மூஞ்சி, யானை காது, 1.5 கண்ணு, மவுண்ட் ரோடு நெத்தி. உனக்கு கல்யாணமே ஆகல.
உனக்கு கல்யாணம் ஆகாதனால உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகல. அதனால அழகான உன் தங்கச்சி மனசு உடைஞ்சு ஓடுற பள்ளியை பிடிச்சு சாதத்துல போட்டு பிசைஞ்சு தின்னுட்டா. அவளும் க்ளோஸ், பள்ளியும் க்ளோஸ். அதனால உனக்கு மனசு சாவமோ ஜந்து சாவமோ இருக்கு. உன் தங்கச்சி உங்க குடும்பத்திலேயே பிறந்திருக்கா. எப்படின்னா அண்ணனாகவோ தம்பியாகவோ அக்காவாகவோ தங்கச்சியாகவோ ஏதோ ஒரு ரூபத்துல பிறந்திருக்கா. உங்க குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் ஆகாம இருக்கா? இருக்காரு சார், அவர் என் தாய் மாமா சார். அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். உன் மாமனுக்கு எத்தனை வயசு? வயசு 42, மூஞ்சி 62 சார். இன்னுமா கல்யாணம் ஆகல? அனுமார் பக்தனா? பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறாரா? பிரம்மச்சரியமா? அந்த கம்மநாட்டிக்கு 50 இடத்துல பொண்ணு பாத்துட்டாங்க. ஆனா எந்த பொண்ணுக்குமே அந்த பண்டாரத்தை பிடிக்கல. இப்ப கூட அது கல்யாணத்துக்கு ரெடி சார். அவர் தாண்டா போன ஜென்மத்துல உனக்கு தங்க. சார், அவருக்கு கல்யாணம் ஆகாம இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது. அவருக்கு நீ கல்யாணம் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கணும். அதுதான் போன ஜென்மத்துல அவருக்கு நீ செஞ்ச தப்புக்கு இந்த ஜென்மத்துல நீ செய்யற பரிகாரம். சார், அந்த பள்ளிசாவுக்கு எப்படி சார் பரிகாரம் தேடுறது? நீ ஒன்னும் பரிகாரம் தேட வேண்டிய அவசியமே இல்ல. அதுதான் ஏற்கனவே அதனுடைய கோபத்தை எல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருச்சே. எப்படி சார்? புரியல? அதான் பள்ளி மூஞ்சியோடய பிறந்திருக்கிய. காலையில இருந்து பிட் பாக்கெட் அடிக்க ஒண்ணும் கிடைக்கல நினைச்சோம், கிடைச்சிருச்சு. வைப்பு பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இடுப்புல ஒரு சுருக்கு பை, சுருக்கு பைக்குள்ள இருக்க பணம் நமக்கு. அத அடிச்சிட வேண்டியதான். மகளே, என்ன மகளே உட்கார்ந்து நிக்கிற? இன்னைக்கு ஒண்ணும் சமைக்கலையா? எப்படி சமைக்கிறது? வேகாத வெயில்ல நான் வெத்தலை வித்த காசை அவனோ திருடின்னு போட்டானே. நைனா, உழைச்சு சம்பாரிச்ச காச திருடிக்கிட்டு போயிட்டானா? அவன் உருப்படவே மாட்டான். ஏமானி பிசினாரி. நீ கவலைப்படாதம்மா, நான் உழைச்சு சம்பாரிச்சிருக்கேன். இந்தா துட்டு. குடுங்க இந்த பையன். உண்மையை சொல்லு, எங்க இருந்து கட்சி இந்த பையன்? அது வந்து சொல்லனா? அது வந்து ஒரு பொண்ணு குழாயாண்ட தண்ணி புடிச்சுக்கிட்டு இருந்தது. அதுகிட்ட இருந்து நான் அபேஸ் பண்ணிட்டேன். பெத்த மாவுகிட்ட இருந்து அபேஸ் பண்ணிருக்கியா? உருப்படுவியா நீ? உன்கிட்டே அடிச்சனா? சரி, அத விடு. நம்ம குடும்ப நிலைமை இன்னும் ஆகும். சரியான ஆளு வேணா நீ. பேசாம இந்த திருட்டு தோலை விட்டுட்டு என்ன மாதிரி வெத்தலை வித்து போய்க்கலாம்ல. நீ வெத்தலை வித்தா இந்த ஊர்ல எல்லாரும் வாங்குவானுங்க. நான் வெத்தலை வித்தா எவன் வாங்குவான்? அத்தை விட்டு நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, பரம்பரை பரம்பரையா திருட்டு தொழில் செஞ்சே பேர் வாங்கின குடும்பம் நம்ம குடும்பம். அத்தை விட்டுட்டா நம்ம அம்மா, அம்மம்மா, அப்பா, அப்பப்பா, தாத்தா, தத்தத்தா, பாட்டி, பப்பாட்டி, அவங்க ஆவை நம்மள மன்னிக்குமா? உன்னை திருத்தவே முடியாது. துடுக்கான யாரியா? இரு கேட்டு சொல்றேன். நான் தான். இந்தா லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து. அட, யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா? எனக்கு என்னமா தெரியும்? இந்தாப்பா கொஞ்சம் படிச்சு சொல்றேன். பம்பாயில இருக்கால உன் மருமக மச்சக்கால, அவன் மெட்ராஸுக்கு வர போறானா. இந்த லெட்டர். என்னம்மா? ஓ மச்சான் மச்சக்கால சின்ன பிள்ளையில பம்பாய் போனானே, அவன் திரும்பி வர்றானா? அவன உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? அதான் சின்ன பிள்ளையில உடம்புல துணியே இல்லாம அலையுமே. அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்பா, மச்சான் வரும்போது ஃபுல் கை ஷர்ட், ஃபுல் பேண்ட் போட்டு உடம்பு மூடி மார்ச்சிங் தானே வரும். என்னது செக்க பார்த்தேன். நீ வெக்கப்படுறத சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கு. மிச்ச மீதி வைமா, உன் மச்சான் வந்தோன்னு காட்டணும் வெக்கத்தை. போனேனா மச்சக்கால, நீ வந்த உடனே உன்னையும் திருட்டு தொழில இறக்க போறேன். யாருமே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போக வரலையே, என்ன பண்றது? என்ன தலைவரை துல்கானா? என்ன ஆச்சரியம் பாத்தியாப்பா? 7 மணிக்கு வர ட்ரெயின் 7 மணிக்கு வந்துருச்சு, 8 மணிக்கு வர ட்ரெயின் 8 மணிக்கு வந்துருச்சு. என்ன கரெக்ட் பாத்தியாப்பா? இதெல்லாம் நேத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின். அப்படியா? இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, இன்னும் என் மாப்பிள்ள மச்சக்காலைய காணாமே. எங்க போடுவான்? டாக்ஸி பிடிக்கிங்க தானே வந்தா ஆகணும். அதானே. கத்தி, பிளேடு, சைக்கிள் செயின், நம்ம மாப்பிள்ள மச்சக்காலையே தான். மாப்பிள்ள நானாவது மாப்பிள்ளையாவது? வாட் நான்சென்ஸ். ஐ அம் டாக்டர் மகேஷ். தலைவரை பாத்தியாப்பா? மாப்பிள்ள ஐசா இங்கிலீஷ் பேசுறாருப்பா. வாட் ஐசா நைசா? இதன் பொட்டியே இல்ல சார். என்னப்பா கதை விடுற?
உன் பொட்டி இல்லைங்கிற, மச்சக்கார இல்லைங்கிற, மகேஷ்னு சொல்ற, எதுவும் பேசாத. ஊட்டாண்டு வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஊட்டாண்டே பேசாத, பொட்டி எடுத்துட்டு வா. ஏய், எடுக்கிறா, எடுக்கிறா, எடுக்கிறா. ரேஷன் கடை இங்க மாத்திட்டாங்களா? ஒண்ணும் இல்லது, நம்ம சுழுக்கால மாப்பிள மச்சக்கால பம்பாயில இருந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கத்தான் இவ்வளவு கியூ. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நல்லா பாருங்க, பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க. 10 பைசா போட்டு போங்க. போடியா? போடியா? மச்சக்கால போடியா 10 பைசாவை? ஏங்க செக்கா கொடுத்தா வாங்கிட்டீங்களா? நீங்க கொடுக்கறது 10 பைசா. என்ன செக் வண்டி கிடக்கு? போயா குடியா பொட்டியா, குடியா பொட்டியா? என்ன 10 பைசா கொடுத்துட்டு பொட்டி வாங்கிட்டு போ. அடப்பாவி, இந்தயா ஓம்படி, அதை கொண்டு போய் உள்ள வை. வேற பாரு, பலகார மாதிரி. அடப்பாவீங்களா, எக்ஸிபிஷன்ல கடல் கண்ணியை காமிச்சு துட்டு வாங்குற மாதிரி என்ன காமிச்சு சம்பாதிக்கிறீங்களா பாவீங்களா? ஏமாச்சா பம்பாயில இருந்து வந்துக்கிறியா? கண்ணம்மா ஊத்தி கீராள. யாரு கண்ணம்மா? குறும்ப நான்டாயா. எனக்கு லவுக்க தாவணி பாவாடா ஏதாச்சும் வாங்கி வந்தியா? நீ வாங்கி வந்தியா? இங்க கசுமால கசுமால வாங்கிட்டு வந்திருக்கிறத பாரு. கத்தி அறுவாள் பாட்டிலு தூத்து இருக்கீங்க எல்லாரும் மனுஷனா. சும்மா கூடாதுமே. மாப்பிள்ளை தொழிலுக்கு தயாரா வந்திருக்கிறத நினைச்சு குஜால் பிடிவியா? குஜால் பாடுறாங்க குஜால். வாடி மீன் குஜால்? குஜால்னா குஜாலியா? எஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், திட்டாத. யாரும் இல்லையா? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி காலம் இல்ல. டாக்டர்னு சொல்ல போறேன், அப்படிதானே? பாரு, மறுபடியும் மறுபடியும் இப்படி கூவிக்கணும் இருந்த உன் குடல உருவி இருப்புல பெல்டா கட்டி வேண்டாம். கைத கைத. இத பாரு மச்சான், என் நைனா ரொம்ப பொல்லாத ரூபா. ஒழுங்கா மறுவாதியா அவர் சொல்றபடி நடந்துக்க. இல்ல நான் உருவுறதுல பயங்கரமான ஆளு. உன் குடல உருவிடுவேன். கபர்தார். கபர்தார்னா என்னங்க? கபர்தார் எங்க அப்பா கடைசியா சாகும் போது இதான் சொல்லி செத்தார். கபர்தார். அப்பா நல்லா கலை பண்ணிடுவா. ஐயோ ஐயோ, என்னயா என்னாச்சு? மூக்குக்கு நெத்திக்கு நடுவுல சில விஷயமா அரிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுமா? சரிமா. ஐயோ, அரிக்கல அரிக்கல, விட்டுருமா. பெட் காஃபி ப்ளீஸ். என்னது பெட் காஃபியா? பெட் காஃபி உடச்சா? பெட்டே இல்ல, இதுல காஃபி வேறையா? காலையில எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், அது மனுஷன் செய்யற வேலை. 300 மில்லி அடிக்கணும், தொழிலுக்கு போகணும். தொழில இன்னைக்கு கிண்டி ரேட்டு. ஐயோ சத்தியமா சொல்றேங்க, எனக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. சரியில்லைங்க, பிட் பாக்கெட் அடிக்கணும். குதிரை கிட்டியா? பார்க்க வர்றவங்க கிட்ட பிட் பாக்கெட் அடிக்கணும். ஐயோ எனக்கு திருடவே தெரியாதுங்க. திருட தெரியாதா? அடிச்சா குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். குடல் தெரியும், குந்தாணி எங்க இருக்கு? நைனா நைனா மச்சான பார்த்தா பாவமாகுது நைனா. அதுக்கு தொழில் தெரியாத மாதிரி இது. இவனுக்கு தொழில் தெரியாது, பயங்கரமான ஆளு, நடிக்கிறான். நைனா வேணா என் கூட கூட்டிட்டு போய் வெத்தலைக்கு கத்து கொடுக்கட்டுமா? சரிம்மா, இப்ப நம்ம ஊர்ல ஓகத்திலைக்கு தான் கிராக்கி, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆம்பளைங்க திருடுறதா நம்ம பரம்பரை தொழில். ஆட்ட மறந்துடாத. என்னப்பா உனக்கு மெய்யாலுமே திருட தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க, திருட தெரியாது. நாளைக்கே உனக்கு திருடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட வேண்டியதான். என்னப்பா? சரி சார். சரி சாரா, மரியாதை எல்லாம் பேசாத. மாமான்னு கூப்பிடு. கைத. சரி மாமு. மச்சான் கம்முனு கடை. கைதே கசுமால தெரிக்க. கைத கசுமாலம் தெரிக்க. ஆஹா மவனே, இவன் நம்ம பரம்பரைதான். பம்பாயில எத்தனை நாளா சுத்தி இருந்திருக்கான். ஓகே. ஏன் சார் என்ன இங்க நிறுத்திருக்கீங்க? ஏன் சாரா, யார பார்த்து மரியாதை எல்லாம் பேசிக்க நிக்கிற? இது நியாயம். என்ன ஏங்க நிறுத்திக்கிற? இப்ப இது வீடு இல்ல, பஸ். இது கம்பி புடிச்சுக்கோ. இப்ப பஸ் போய்க்கினே கீது. சரி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம ஊர் பஸ் போயிட்டே இருக்கும் போது ஆடாமலா போகும்? ஆடு. நீ என்ன இந்த பஸ்ல போற? ஆடியா? புலியாட்டம் ஆடுற, ஒழுங்கு ஆடு. இப்போ இந்த பர்ஸ் உன் கைக்கு வரணும். என்ன பண்ணுவேன்? அண்ணா 10 கொடுங்க. அவ்வளவுதானே? உனக்கு அறிவு இருக்கா? இவன் நம்ம ஆளு கேட்டவன குடிச்சிட்டான். நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு. அதனால பஸ் போய்க்கினே இருக்கும். அப்போ டிரைவர் பிரேக் போடுவான். அந்த நேரம் இது மாதிரி தானே நைனாவே அடிச்சிடுவேன். தலைவர பையன் தயாராயிட்டான், லைன்ல அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. மத்ததெல்லாம் கண்ணம்மா நீ பாத்துக்கோ. டேய் வாங்க போலாம், வாங்க. மாமா இந்த பர்ச புடியே. என்ன
என்ன சொல்லி கொடுக்க போற நீ? பிக் பாக்கெட் பத்தி. பிக் பாக்கெட் தானே, அதுக்கு தான் இடமா. நீ வா, நான் உனக்கு சொல்றேன் பாரு. பிக் பாக்கெட், ஃப்ரண்ட் பாக்கெட், என்னையா ஒண்ணும் கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தமே, கிடைச்சிருச்சு. அங்க பார். ஏய், சீ, நான் மச்சத்தை சொல்லல, ₹1,00,000 பெருமானம் உள்ள நெக்லஸ் சொல்றேன். உண்மையிலேயே நீ என் சிஷ்யனா இருந்தா அந்த நெக்லஸ் என் கைக்கு வரணும். நான் கழுத்தோட அதை எடுத்துட்டு வரேன். இவட இருக்கிறது இருக்க ஒரு பெரிய கார் கிட்ட பந்தாவா நிக்க வேணா. ஆமா, இப்படி பந்தாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கிராக்கி மாட்ட மாட்டேங்குதே. அங்க பாரு, போட்டு சூட்டோட ஒரு இடிச்சு வர்றான். அவங்கிட்ட போய் உன் கைவசை காட்டு. இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம அப்பா இவர்தான் எங்க அப்பான்னு சொல்லிடலாமா? ஐயோ, அப்புறம் அவரையும் இந்த கும்பல மாட்டி விட்டுருவாங்க. என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? போய் புட்டி அடிச்சுக்கணும் வா. அந்த புட்டியில ஒண்ணு இருக்காதுங்க, ஜலதோஷம் மாத்திரம் தான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் தும்பிக்கிட்டே வராரு. ஏய், விட்டுருங்க, பாவம் எங்க அப்பா மாதிரி. நம்ம தொழிலுக்கு பந்த பாசமே கூடாது. போய் புட்டி அடிச்சுன்னு வாடானா. வேணாங்க, சொன்ன கேளுங்க. கையில வேற சூட்கேஸ், பச்சை முச்சம் தும்புறான். இவன் தான் லண்டன் வச்சு காரை ஸ்டாப் பண்ணி ரெடியா வச்சிருக்க. நீ சூட்கேஸ் அடிச்சுட்டு வா. போ 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 போ. டாக்ஸி. Come on, come on, come on. ஏன் சார் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? What sort of country you are living in? Streets are full of thieves and robbers. Can't a man walk in peace? சார், நீங்க பேசுறதெல்லாம் குத்து மதிப்பா தெரியும் சார். என்ன சார் பெட்டில இருந்துச்சு? என்ன இருக்குதா? சோப் கட்டி, சோப் கேக். சோப்பு கட்டியா? இதுக்குதான் இப்படி கத்துனியா? காசுனாலும் வாங்க போலாம். புட்டி திருட்டு போச்சே. எதுக்கும் ஒரு மரியாதைக்கு அந்த பொண்ணை நேர்ல பார்த்து சொல்லிவிடுவோம். அதான் பெட்டர். ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏய், நான் யார் தெரியுமா? மெட்ராஸ் வீடு தெரியுமா? மெட்ராஸ் வீடு கட்டுறேன் பார். மெட்ராஸ் வீடு தானே கட்டின. இப்ப ஏன் வீட்டை பாரு. என்னடா பாத்ரூமும் கக்குசலம் வச்சு வீடு கட்டுறான்? நம்ம வீட்டுல இல்லையே. ஆமா, இது என்ன வீடு? பம்பாய் வீடு. பம்பாய் வீடா? என்னடா நம்ம கிட்டயே உத்தார் காட்டுறியா நீ? நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்து கந்த மவன். நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்து கந்த மகன், துலுக்கானத்தோட மருமகன்டா. துலுக்கானத்துடைய மருமகனா? நான் தான் துலுக்கான. நான் மச்சக்கால. மச்சக்காலையா? அப்ப நீங்க மருமகன். அங்கேயும் குடிசையில இருக்க யாரு? குடிசையிலையா? ஆமா, நீ எங்க இப்படி? இவ்வளவு விஷயம் இருக்கா? ஓகே, இப்ப என்ன உனக்கு சாந்தி தானே வேணும்? அந்த செல்வன் அவனை என்ன பண்றான் பார். நீ என் தோல்ல செத்த மாதிரி படு. மூச்சு கிச்சு விட்டுறாத. என்னங்க பயங்கரமா தகராறு பண்ணா? கீச்சுட்டேன், கீச்சு ஆல் க்ளோஸ். வேற வழியே இல்ல, குத்திட்டேன். ரொம்ப ரகசியம், பாதுகாக்கணும். கத்தி பேசக்கூடாதா? ரகசியம்னா அப்புறம் கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, ரொம்ப ஜாக்கிரதை. என்ன இந்த பக்கமா? நான் கொலை பண்ணது சொல்லவே மாட்டேன். இந்த ஊரை விட்டு அனுப்பிடான்னா உலகத்தை விட்டு அனுப்பிட்டான் போல இருக்க. ஏதாவது நமக்கு என்ன? ஆல் க்ளோஸ் ஆனா சரி. வா, கைண்டிக்குவோம், சீக்கிரம் வா. இருவா, என்ன தனியா விட்டு போகாத. இதாருன்னு என்னது? உன் தொழிலுக்கு புச்சா கூட்டணுண்டியா? இல்லம்மா, பர்ஸ். நான் பச்சா? பர்ஸ் சுருக்கி பர்ஸ்னு. அட கஸ்மாலா. என்ன அப்படி பாக்குற? இவன் யார் தெரியுமா? இவன் தான் உன் ஒரிஜினல் மாப்பிள்ள மச்சக்கால. மச்சக்காலையா? அப்ப அவரு மிச்சக்கால. அவன் யாரோ டாக்டரா, லண்டன்ல இருந்து வந்தவனா. ஆள் தெரியாம வளர்த்துருக்கோம். அப்ப எங்க டாவெல்லாம் போட்ட கேசா? கவலையே படாத, அவனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப சரி. மாமா, எனக்கு சாந்தியும் உண்டு. நாளைக்கு பார், இந்த துளுக்கான பிளானிங்க சும்மா தூள் படுத்துறேன்.